வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ஸோட லேட்டஸ்ட் இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ் பற்றி தான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ராணவ், விஜய் விஷால் அண்ட் தென் ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் பவித்ரா, அதுக்கப்புறம் நிறைய பேர் தர்ஷிகா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ரீசெண்டாக விஜய் விஷால் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாரு. பேக் டு சென்னை வந்தாரா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் ஒரு வீட்டுக்குள்ளே ஃபுல் லைட்டிங்ஸோட சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் அண்ட் தென் வீடியோ வந்து எடுத்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபோட்டோஸ் இல்லை, வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அங்கேருந்து ஸ்க்ரீன் கேப்சர் பண்ண இமேஜஸ் தான் வந்து உங்களுக்கு கொலாஜ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஒயிட் அண்ட் தென் பிளாக் செக் ஷர்ட் வந்து போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் பிக்சர்ஸ்லாம் வந்து அந்த வீடியோலேருந்து எடுக்கப்பட்டது. இதை அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். எல்லாருமே வந்து லைக் அன்ஷிதாவோட பர்த்டேக்கு அவர் விஷ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அந்த போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணாங்க. பட் இவர் ஷேர் பண்ணல. மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரி வச்சுருக்காங்க அன்ஷிதாக்கு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவோட லேட்டஸ்ட் கிளிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபேன் பேஜில் ஷேர் பண்ணப்பட்ட பிக்சர்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு இடத்துல ஃபுட் சாப்பிட்ற மாதிரி அங்கே எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ராணவ் ரீசெண்டாக ஸ்டோரி ஒன்று வச்சுருந்தார், லைக் நியூ போஸ்ட் அப்படின்ற மாதிரி நியூவாக எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பேஜில் இந்த பர்டிகுலர் பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணி ஸ்டோரியிலையும் வந்து நியூ போஸ்ட் அப்படின்ற மாதிரி டேக் பண்ணியிருந்தார். ஸோ நிறைய ராணவ் ஃபேன்ஸ் வந்து ராணவ் பற்றி அப்டேட் போடுங்க, அவரை பற்றி லேட்டஸ்ட் இன்ஸ்டாகிராம் அப்டேட்டை பற்றி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் குறிப்பாக இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி அவங்களுக்காக நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா லைக் மதராசி படத்துக்கான ஆடியோ லான்ச்சுக்கு வந்து போயிருந்தப்போ ஃபேன்ஸ் கூட எடுக்கப்பட்ட ஸ்னாப்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ஷூட்டோட பிக்சர்ஸ் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கூடிய சீக்கிரம் இவருக்கான ஒரு யூனிக் படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி அந்த மேக்கப் அண்ட் தென் இந்த பர்டிகுலர் கெஸ்டர் அண்ட் தென் கெட்டப் போகிறதுக்காக ஹெல்ப் பண்ண ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன், அவங்கள டேக் பண்ணி வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் சார் வித் ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்டோரியாக வந்து வச்சுருந்தாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம். அவங்களுக்கான பர்த்டே செலிப்ரேஷனில் ஃபேமிலியாக இவர் கூட சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேக் வெட்டியிருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ரீசெண்டாக இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி இந்த பிக்சர்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவகுமார் அண்ட் தென் சுஜா, இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு போய் லைக் ஃபுட் எடுத்திருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். சுஜா வந்து சிவகுமாரை வந்து டேக் பண்ணியிருக்காங்க, லைக் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் சிவகுமார் நீ அப்படின்ற மாதிரி அதில் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து லைக் அன்ஷிதாக்கு வந்து விஷஸ் வந்து சொல்லியிருக்காங்க, லைக் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அன்ஷி அப்படின்ற மாதிரி அவங்களை டேகும் பண்ணியிருக்காங்க. எந்த சாங் நீங்கள் அடிக்கடி போடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐ மீன் சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பர்டிகுலர் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணி பிக்சரை ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து சொல்லியிருக்காங்க பவித்ரா. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து 9 நாள் நடைபாதையாக போய் கோயிலுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன், வேளாங்கண்ணின்னு நினைக்கிறேன். ஸோ போனதுக்கப்புறம் எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் ஒரு வணக்கடா மாப்பிள்ளை ஃபஸ்ட் டேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவார். அதே மாதிரி 9th டேன்னு சொல்லிட்டு எப்படி வந்தோன்னே தெரிலன்ட்டு அவர் வந்து பாட்டு பாடி இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவரோட லேட்டஸ்ட் சில் வித் நம்ம பாரம்பரிய உடை வேட்டி சட்டையோட அவர் வந்து போஸ்ட் கொடுத்துருக்காரு. இந்த பிக்சர்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது இன்டர்நெட். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கும்பிடு போட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னா சூரியோட பர்த்டேக்கு வந்து அவர் வந்து விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மாமன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரை மீட் பண்ணதாகவும் அண்ட் தென் அவர் எப்படி வளர்ந்துருக்காரு, வளர்ந்தாலும் அவரோட குணம் மாறலை அப்படின்றதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி இருக்கணும், ஒரு மனிதனாக அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களோட விசேஷம் தெரிவிங்க அப்படின்ற மாதிரி ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து சொல்லியிருப்பாரு அந்த வீடியோவில். அதுக்கப்புறம் அன்ஷிதாக்கு லைக் ஹாப்பி பர்த்டே அன்ஷி அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரி வச்சுருக்காரு இன்ஸ்டாகிராமில். அதுக்கப்புறம் பவித்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அவங்க பவித்ராவை லைக் ஃபாலோ பண்ண நிறைய பேஜஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு பேஜஸ் வந்து குறிப்பிட்டு அவங்க இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ராக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரியே போஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்து அவங்களோட பேஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ராவோட ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அப்படின்ற மாதிரி மீன்ஸ் அ லாட் டு மீ அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பியூர் லவ் ஃபார் திஸ் பியூர் சோல் அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலர் பேஜிலேருந்து பவித்ராவை டேக் பண்ணியிருப்பாங்க. வி ஆர் ஹியர் ஃபார் யூ நோ மேட்டர் வாட் லவ் யூ மோர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை இவங்க ஸ்டோரியில் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகா எவ்ரிடே வந்து
வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இல்லைனா ஃபோட்டோ வந்து போட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஐ திங்க் பருத்திவீரன் பேக்ரவுண்ட் சாங்னு நினைக்கிறேன். அந்த பர்டிகுலர் சாங் வந்து போட்டு இவங்க வந்து கியூட் ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணி ஒரு கொலாஜ் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் லைக் கண்டஸ்டன்ஸோட டே டு டே ஆக்டிவிட்டீஸாக அவங்க இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. அதை வந்து கொலாஜ் பண்ணி ஒரே வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் பிக் பாஸ் சீசன் 9க்கான அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.